வணக்கம் நண்பர்களே. இன்றைய செய்தியில் முக்கியமாக யாழ்ப்பாணம் போதனா நிர்வாகத்துக்கு எதிராக இன்று முதல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. டாக்டர் சத்யமூர்த்திக்கு எதிரான போராட்டமாகவே இது கருதப்படுகிறது. ஏனெனில் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக என்றால் டாக்டர் சத்யமூர்த்தி தான் அங்கே டைரக்டராக இருக்கிறார். அவருக்கு எதிரான போராட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது. ஏன் இவ்வாறான போராட்டம் நடைபெறுகிறது? டாக்டர் சத்யமூர்த்தி பக்கம் சொல்வது நிர்வாகம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இங்கே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. புதன்கிழமை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தை நாம் பார்த்தால், நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக வைத்தியசாலை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தாங்கள் தீர்மானித்துள்ளதாக அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் குறிப்பிடும் பொழுது, தொடர்ச்சியாக நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு 2 மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகம் உறுதி செய்ய தவறியிருக்கிறது. குறிப்பாக டாக்டர் சத்யமூர்த்தி மீதுதான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப முக்கியமாக வைத்தியசாலை பணிகள் நிறுத்தப்பட்டால், இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் பாதிக்கப்படுவது பொதுமக்களும் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள், நோயாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். வைத்தியர்கள் ஒரு நாள் வேலைக்கு போகாமல் விட்டால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். சிறுவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே பின்வரும் காரணங்களுக்காக நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய காரணங்கள் 5 காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை பார்ப்போம். நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறை. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். தொடர்ச்சியாக டாக்டர் சத்யமூர்த்தி மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆளணி பற்றாக்குறையாக இருக்கிறது, ஆளணியை எடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் அவர் எடுக்கவில்லை என்று இவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து, சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுதும் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு பெரும் பிரச்சனை தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2வது விஷயம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து அதி தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பில் இருத்தி இருக்கிறார்கள். அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை நோயாளர்களின் உயிர் ஆபத்துக்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள், அது விளங்கப்படுத்த வேண்டும். என்றால் விபத்து ஏஎன்டியில ஆபத்தான பணியாளரை பொறுப்பில் இருத்தி இருக்கின்றார்கள், அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றி இருக்கின்றார்கள். இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். நினைக்கிறேன் வேலை தெரியாதவரை அதுல பணியாளராக்கி வேலை தெரிந்தவரை அங்கிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். அதற்கு எதிராகவும் இவர்கள் சொல்கின்றார்கள். 3வது, சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்ப நர்ஸ்மார் மற்றும் அங்கு வேலை செய்கின்ற ஸ்டாஃப் வைத்தியர்களோடு முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். 4வது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் பொழுது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதமாக செயல்படுகின்றார்கள். வைத்தியசாலை நிர்வாகம் டாக்டர் சத்யமூர்த்தி மீதுதான் இந்த குற்றங்கள் முன்வைக்கப்படுகின்றன. 5வது, வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளர்களதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை
தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிர்ந்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்திருக்கின்றோம். அதிதீவிர சிகிச்சை மட்டும் செய்கிறோம், மற்ற ஒன்றுமே செய்ய மாட்டோம் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது நோயாளர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்பிருக்கிறது. இதனால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் போதனா நிர்வாகத்துக்கு எதிரான இந்த போராட்டம் மக்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும். அது சாதாரண ஒரு வைத்தியசாலை இல்லை, அங்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கு சிகிச்சை பெற்றவர்களுக்கு தெரியும், அங்கு வேலை செய்பவர்களுக்கு தெரியும் அந்த போதனா வைத்தியசாலையின் முக்கியத்துவம். ஆகவே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இவ்வாறான அரச வைத்திய அதிகாரிகள் வந்து போராட்டம் நடத்தினால் அது மிக பெரும் பாதிப்பை பொதுமக்களுக்கும் நோயாளர்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதே இங்க முக்கியமான விஷயம். இதனை சீர்கண்டு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இப்ப டாக்டர் சத்தியமூர்த்தியை அங்கிருந்து அகற்றுவதுதான் ஒரே தீர்வா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இதற்கான முடிவு வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, ஏன் இவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன என்ற விஷயத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மிக நன்றி. மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம்.